கேளுங்கள் சொல்லப்படும் நிகழ்ச்சிக்கு அன்பாய் வரவேற்கிறோம். பல கேள்விகள் இருக்குது. நிறைய நேயர்கள் வந்து நல்லா இருக்குன்றீங்க. ஆனால் நல்லா இருக்குன்றதோட கேள்வியாக கேட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கேள்விகள் கேளுங்க. பைபிள்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி வாங்க கவனிக்கலாம். லெட்ஸ் வெல்கம் பிரதர் எம்டி ஜெகன். பிரதர் ஜெகன், வெல்கம் டு தி ப்ரோக்ராம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு வேண்டியது கமெண்ட்ஸ் வேணும் தான். அது ஓகே, நல்லா இருக்குன்றாங்க. நிறைய பேர் நமக்காக ஜெபிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்குது. கேள்விகள் வந்து கேட்க 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 நிறைய விஷயங்கள் வெளிப்பாடு வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கும் நிறைய நீங்கள் மீட்டிங் போகும்போதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த நிகழ்ச்சி பற்றி என்ன சொல்கிறாங்க மக்கள்? இல்லை, நிறைய வந்து பேசுவாங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் இதுக்கு முன்னாடி உள்ள நிகழ்ச்சியிலையும் பேசுவாங்க, இதை பற்றியும் பேசுவாங்க. அப்போது அங்கேயும் கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கேன், இந்த மாதிரிலாம் இருக்கேன்னும் போது நான் பெரும்பாலும் என்ன சொல்லிடுவேன்னா, நீங்கள் எழுதுங்க அப்படின்றாங்க. அந்த மெயில் பண்ணிவிடுங்க, இல்லை எதுக்கு கமெண்ட் போடுங்கன்ட்டு. இந்த கமெண்ட்டில் இருக்க ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்வான்ட் கமெண்ட்ஸும் நிறையா வரும். நம்மளை அப்கிரேட் பண்ணுறதுக்கான கமெண்ட்ஸும் வருது. அதே நேரத்தில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி காரியங்களும் வருது. அப்போ இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணுறவங்க ரைட் ஆஸ்பெக்டில் யூஸ் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதனால தான் நாங்கள் என்ன செய்வோன்னா, கொஸ்டின்ஸை எழுதுகிறவங்கள அந்த கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து எழுதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. அவங்க கேட்குறது என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய பெனிஃபிட், நிறைய படிக்க சொல்லுது, நிறைய தேட சொல்லுது, டீப்பராக போக. ஆமாம், இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பராக போக சொல்லுது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாகவும் இருக்குது நிறையா. இன்றைக்கி ஒரு டீப்பான விஷயம், ஆனால் பொதுவான ஒரு கேள்வியும் இருக்குது அதில். அந்த கேள்வினால் தான் நம்ம இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். ரெவலேஷன் பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கோம். கடைசிகால அடையாளங்கள்லாம் பேசுகிறோம், சபைகளை பற்றி பேசியிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் பத்மு ஐலாண்டில் ஜானுக்கு, அப்போஸ்தலன் ஜானுக்கு வந்து ஒரு பெரிய வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நம்ம லைவாக பார்க்குறோம். அப்படிலாம் இருக்குது. ஆனால் அதில் ஒரு வசனம், ஒரு டீப்பான வேர்ஸு, அது எல்லாரோட வாழ்க்கைக்கும் அது பொருந்தும். ஆனால் அதில் ஒரு கேள்வியும் இருக்குது. இந்த வசனத்தை படிக்கிறேன், நான் இங்கிலீஷில் படிக்கிறேன். அப்புறம் நீங்கள் அது எப்படி நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம், ஏன் இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஆகுதுன்றதும் நம்ம கேள்வியாக வைக்கலாம். என்ன வசனம்னா, ரெவலேஷன் சாப்டர் 3 verse 7-8, அந்த 7-8லேருந்து வருது. இந்த வசனத்தை படிக்கிறேன். And to the angel of the church in Philadelphia write, these things says he who is holy, he who is true, he who has the key of David, he who opens and no one can shut. ரிப்பீட் பண்ணுறேன். he who opens and no one can shut and shuts and no one can open அப்படின்னு ஒரு வருது. அதாவது வந்து தேவன் ஒரு விஷயத்தை திறக்கணும்னு நினைக்கிறத யாரும் மூட முடியாதுன்னு போட்டிருக்கு, மூடணும்னு நினைக்கிறது யாரும் திறக்க முடியாதுன்னு போட்டிருக்கு. இந்த வசனம் எப்படி கரெக்டாக போட்டிருக்காங்க? இது இப்போ நீங்கள் வாசித்த வசனத்தில் பற்றி எப்படி இருக்குன்னா, தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவராகவும் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் இடனிருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் அப்படின்னு. திறந்த வாசல். அப்போது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு அனாயிண்டிங் இருக்குது, ஒரு திறந்த வாசல் இருக்குது. ஆனால் வந்து இப்போ என்ன கேள்வின்னா, நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், திறக்க மாட்டேங்குது, ஜெபிச்சிட்டே இருக்கேன், நடக்க மாட்டேங்குது, எந்த கீயை எந்த லாக்கில் போடணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அதாவது ஒரு கீ 10 கீ இருக்குது, ஆனால் அந்த கீயை நீங்கள் போட்டால் தான் திறக்கும். இப்போ இங்கே சொல்கிறாரு, நான் வச்சுருக்கேன்பா அப்படின்ற மாதிரி புரியுது. இது எப்படி நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இந்த வசனத்தை வச்சு நம்ம எப்படி நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகிறது, அதான் கேள்வி. இப்போ என்னென்னா, அந்த வாசல் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது, திறந்த வாசல் அப்படின்னு. இது வந்து நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த ப்ராமிஸ் வேர்டு, ரைட்? ஸோ அந்த ப்ராமிஸ் வேர்டுனாலே கொஞ்சம் அட்ராக்டிவான விஷயம் தானே. அப்போ வந்து எங்கே பார்த்தீங்கன்னாலும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வாக்குத்தத்த வாசனம்னா இது ஒன்று எடுத்துப்பாங்க இல்லையா, திறந்த வாசல். நிறைய வார்னிங்கும் இருக்குது. ஆமாம், வார்னிங் இல்லாமல் வாக்குத்தத்தமே இல்லைன்னு வச்சுங்களேன். நம்ம தான் வார்னிங் எடுக்க மாட்டோமே, வாக்குத்தத்தை மட்டும் தானே எடுத்துக்கிறோம். அப்போ இந்த திறந்த வாசல் அப்படிங்கிறதுல நம்ம நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், வாசல் தான் இருக்குது, வாசல்கள் இல்லை. ஒன்று தான். நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், வாசல்கள் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் சங்கீதத்தில் சொல்லும்போது வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அப்படின்றது. அப்போ இந்த இடத்துல ஒரு வாசல் தான் இருக்குது, ஒன்று தான் திறந்திருக்கு. அந்த வாசல் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜான் இதில் சொல்கிறார், ஆண்டவர் வந்து யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்கிறாரு, நானே வாசல் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த நானே வாசலுங்கிறது இயேசு கிறிஸ்து தான். திறந்த வாசல் அப்படின்னா, அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆண்டவர் எப்பவுமே வாசல்களை திறந்து வைக்கிறார். இப்போ நோவா பேழையை கட்டினார்னு வச்சுக்கோங்களேன். பேழையை கட்டும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, 3rd floor, அதாவது கிரவுண்டு, 1st, 2nd, மொத்தம் 3 floors, அது கிரவுண்ட் ஃப்ளோரோட சேர்த்து. அதில் வந்துட்டு 2nd floorல கணக்கு ஆஸ் பர் இது. இந்த 2nd floorல நீ என்ன செய்ய, ஒரு டோர் வை அப்படிங்கிறார்.
இந்த டோர் எது வரைக்கும் திறந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜலப்பிரளயம் வர வரைக்கும் திறந்துருந்துச்சு. அதுக்கு பிறகு அது க்ளோஸ் பண்ணிட்டார் ஆண்டவர். நோவாவையும் அவன் குமாரரையும் உள்ளே விட்டு கர்த்தர் கதவை அடைத்தாருன்னு இருக்கு. ஸோ அப்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் டோர் ஓப்பனாக இருக்கும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது மூடும். அதே மாதிரி தான் பல இடங்களில் கர்த்தர் நமக்கு வாசல் வைக்கிறார், வாசல்கள் இல்லை. ஸோ நமக்கு கர்த்தர் வச்சுருக்கிறது எப்பவுமே நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கன்னு. நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. ஒரு டோர், ஒரு ரூட்டு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளே தான் நீங்கள் போகணும். எனக்கு ஒருத்தர் இந்த விஷயமா பேசிகிட்டு இருக்கும்போது இதை ஒரு ப்ராஃபஸியாக என்கிட்ட சொல்கிறார். சொல்லும் போது ஆண்டவர் உங்களுக்கு திறந்த வாசல் வச்சுருக்கிறாரு எல்லாம் சொல்லிவிட்டு முடிக்கும் போது சொன்னார், பட் பி கேர்ஃபுல் பிரதர், வாசல்கள் கிடையாது, நிறைய வாசல் திறந்துருக்கோம், எல்லாமே கர்த்தர் திறந்தது கிடையாது. கர்த்தர் நமக்குன்னு ஒன்று திறந்துருப்பார், அது உள்ளதான் நீங்கள் போகணும். அப்படின்னா நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இங்கே தான் நிறைய பேர் நம்ம மிஸ் பண்ணுறோமே. ஆமாம், திறந்துருக்குன்னு சொல்லி எல்லா டோரையும் நம்ம உள்ளே போயிடுறோம். ஆமாம், நம்ம வந்து திறந்து வச்ச எல்லா வாசலுமே கர்த்தர் வச்சது கிடையாது. கர்த்தர் எனக்கு ஒரு திறந்த வாசல் வச்சிருக்கிறாரு, மற்ற வாசல் திறந்திருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ கேள்வி இப்படி ரிவர்ஸாக வைக்கிறேன். அப்போ எனக்கு நிறைய 10 வாசல் இருக்குங்க, இந்த வாசல்குள்ளே தான் நான் போகணும்னு எப்படி தெரியும்? அங்கே தான் இந்த இடத்துல ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஓகே, அதாவது ஒரு ப்ரேயர் பண்ணும்போது கூட ஆவியானவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறாரு. என்ன எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர்கள் இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, யோவான் ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்குறாரு அவங்க சீஷருக்கு, நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை என்ன அர்த்தம்னா, எனக்கு காடுகிட்ட எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லி கொடுங்கன்றாரு. இப்போ சர்ச்சை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, நான் உனக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்குறேங்கிறார். அதே மாதிரி தான் பல இடங்களில் நமக்கு உள்ளே போக தெரியாது, எந்த வாசல்னு தெரியாது, கன்ஃபியூஸ் ஆயிரும். பல நேரத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒரு சின்ன உதாரணம் நான் எப்பவுமே சொல்கிறேன், நம்முடைய மிஸ்டேக்குங்கிறது வந்து 30 வயசில் வர்றது 50 வயசில் வர்றதில்ல. என்னுடைய மிஸ்டேக் வந்து என்னுடைய 10 வயசு 8 வயசுலேயே ஆரம்பிச்சிடுது. நான் பாவத்தை சொல்லலை. ஒரு உதாரணம், இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் பிளான் ஒன்று போடுறீங்க. இந்த ஃப்யூச்சர் பிளானுங்கிறது சின்ன வயசுலேயே உங்களை கேட்பாங்க, நீ என்னவா வர விரும்புகிற அப்படின்னு சொல்லி ஸ்கூல்லேயே கேட்பாங்க. என் மைண்டில் அப்போயே ஒரு சீடு விழுது. இந்த சீடு கரெக்டான சீடாங்கிறது தான் கேள்வி. அப்போவே நான் வந்துட்டு டாக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிடுறேன். மேபி காட் என்னை இன்ஜினியராக வச்சுருக்கலாம், இல்லை காட் என்னை வேற ஒரு ரீசனுக்கு மினிஸ்ட்ரி கொண்டு வரலாம், எது வேணால் கொண்டு வரலாம். ஸோ என்னுடைய ஆசை ஒன்று அங்கே போடப்படுது. இந்த ஆசையிலே நான் ஓடுறேன். இதுக்காக 10th முடிக்கும் போதே நான் ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கிறேன். ஆனால் எனக்கு கர்த்தர் காமர்ஸ் வச்சிருப்பாரு. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், திறந்த வாசலுங்கிறது எனக்கு காமர்ஸாக இருக்கும். காட் வந்து ஆனால் ஆம்பிஷன் ஒன்றும் தப்பு இல்லையே, நம்ம சின்ன வயசுலேயே இல்லை இதெல்லாம் ஏம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஆம்பிஷன் காட்ஸ் வில்லோடு இருக்கணுங்கிற. ஓகே, காட்ஸ் வில் இல்லாத ஆம்பிஷன், அதாவது பி ஓப்பன் டு காட்ஸ் வில். அந்த ஓப்பன் சொல்கிறீங்களே, அதான் ஓப்பன் டோர். ஓகே, அந்த வழியில் தான் பையனை அனுப்பணும், அந்த வழியில் தான் பொண்ணை அனுப்பணும். அப்போ இப்படி புரிஞ்சிக்கலாமா, ஆண்டவரே எனக்கு டாக்டர் படிக்கணுமோ இல்லை எனக்கு பிஸ்னஸில் வரணுமோன்னு ஆசை இருக்கு ஆண்டவரே, ஆனால் நான் அந்த ஆசையெல்லாம் தாண்டி உங்கள் சித்தத்துக்கு நான் விட்றேன் ஆண்டவரே. இந்த இடத்துல நீங்கள் சொல்லும் போது இந்த வசனம் கரெக்டாக எப்படி ஆகும்னா, எல்லா டோரும் க்ளோஸ் ஆகிட்டு அந்த டோர் மட்டும் ஓப்பன் ஆகும். இங்கே தான் ட்விஸ்ட் இருக்கு, இங்கே தான் இருக்குது விஷயமே. நான் ப்ரீஃபிக்ஸ் பண்ணிட்டு கதவு திறக்கல இல்லை திறந்துருக்குன்னு நம்ம ஓடினா, எப்போ அதுவும் கதவே இல்லையேன்ற மாதிரி. அந்த கதவு எனக்கான கதவு இல்லை, ஆனால் நான் அந்த கதவுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே எனக்கு டாக்டர் சீட் வேணும், நீட்டில் பாஸ் ஆகணும், எனக்கு கிருபை தாங்க அப்படின்னும் போது எனக்கு அது இல்லை. ஆக்சுவலாக என்னோட வாழ்க்கையிலேயே நீங்கள் சொல்லும் போது ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா வந்து எனக்கு ஏம் பண்ணது ஒரு பிபிஏ சேர்ந்து பிஸ்னஸில் ஏதாவது வருவான் அப்படின்னு தான் திங்க் பண்ணார். ஆனால் எனக்கும் மீடியாவுக்கும் கனெக்ஷனும் எனக்கும் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வச்சுருந்தார். அந்த திட்டத்துக்கு நான் அப்படி திரும்பும் போது தான் டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் சொல்கிறது ரொம்ப எனக்கு என் வாழ்க்கைக்கு பிறந்தது. இந்த மாதிரி தான் 90% மக்கள் இருக்காங்க. ஆனால் இந்த 90% மக்கள் இதை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் பிரதர், நான் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணுறேன் பிபிஏல. அந்த காலேஜ் வந்து 3 மாதம் தள்ளி ஸ்டார்ட் பண்ணுது. நான் இப்போ யோசிக்கிறேன், அது ஒருவேளை ஸ்டார்ட் ஆயிருந்தா நான் இந்த மீடியா படிப்புக்கே வந்திருக்க மாட்டேன். நான் ஒரு சாட்சி சொல்கிற மாதிரி என்ன, அது வந்து என்னை ரொம்ப அமேஸ் ஆக்கிடுச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸான அங்கிள், அவர் வந்து வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சரி, அதுதான் அவர் படிக்கணும்னு ஆசை. மெக்கானிக்கல் அதாவது அவரோட பேஷன் அது. 10th போயிட்டு முடிச்சுட்டு டிப்ளமோ ஜாயின் பண்ண போகிறார். அவர் டைரெக்டாக டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறாரு. அப்போது அந்த பிரின்சிபல் சொல்கிறாரு, தம்பி இங்கே மெக்கானிக்கலில் முடிஞ்சிருச்சு சீட்டு, சிவில் தான் இருக்குது, உன்னை வந்து பாஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு, ஸோ நான் உனக்கு சிவில் தரேன், நீ எடுத்துக்கோ. ஆனால் இவர் பேஷன் வந்து அதில் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, அப்படியே மெக்கானிக்கல் தான் அப்படிங்கிறாரு.
இவர் என்ன அவருக்கு சொல்கிறாரு, 16 வயசில் சொல்கிறாராம் பிரின்ஸிபலை பார்த்து, நீங்கள் சிவில் தரது தான் நான் எங்கள் அம்மா கூட கிச்சன்லேயே வேலை பார்த்துக்கிறேன், எனக்கு வேணான்றாரு. இவர் இப்படி பண்ண உடனே அந்த நேரத்தில் திடீர்னு அந்த பாஸ்டர் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி இவரை கொண்டு போய் மெக்கானிக்கலில் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு சேர்த்தாச்சு. ஆனால் வேறு வழி இல்லை, இவர் இப்படி பேசின உடனே பாஸ்டர் அந்த பிரின்ஸிபல்கிட்ட பேசி ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்கய்யா, அவன் படிக்க மாட்டேன்னு சொல்கிறான்னு வீட்டுக்கு போயிட்டாரு. கூப்பிட்டு கடைசியில் மெக்கானிக்கல் கொடுத்துட்டாங்க. சரி, சேர்ந்தாச்சு, படித்தாச்சு, முடிச்சாச்சு. மெக்கானிக்கல் முடித்த பிறகு மெக்கானிக்கல் இவருக்கு வேலையே கிடைக்கல. எங்கேயுமே கிடைக்கல. இவர் கூட இருந்தவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருச்சு, இவருக்கு மட்டும் கிடைக்கல. மோர் தென் 1 இயர். ஆனால் குடும்ப கஷ்டம். இப்போ இவர் வந்து வேலைக்கு போய் ஆகணும். திருப்பி பாஸ்டர்கிட்ட போகிறாரு. பாஸ்டர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. சரி தம்பி, நான் ஒரு வேலை ஒன்று பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்றாரு. தம்பி, கவர்மெண்ட்டில் ஒரு வேலை வந்திருக்கு, அந்த வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. என்னன்னு கேட்டால் சிவில் இன்ஜினியரிங்கில் அசிஸ்டண்ட். அது வந்து 10th முடிச்சவங்களுக்கு கொடுக்குறது. ஆனால் சிவில் இன்ஜினியரிங்கில் அசிஸ்டண்ட். ரைட். இவர் அங்கே போகிறாரு, ஜாயின் பண்ணுறாரு. கடைசியில் இவர் ஒரு பெஸ்ட் சிவில் இன்ஜினியர் இன் சென்னை. இப்போ நான் அந்த இடத்த சொல்ல முடியாது. சென்னையில் உள்ள ஒரு 4-5 பெரிய பில்டிங் நீங்கள் போனால் பார்ப்பீங்க மவுண்ட் ரோட்டில், அது அவர் கட்டினது. ஆனால் கடைசி வரைக்கும் அவரால் ஒரு இடத்துல போய் நான் ப்ராப்பர் சிவில் இன்ஜினியர்னு சொல்லவே முடியாது. அவர்கிட்ட சர்டிஃபிகேட்டே கிடையாது, எதுவுமே கிடையாது. காடோடைய பிளான் அவர் சிவில் இன்ஜினியர் தான். நான் ஃபோர்ஸ் பண்ணி நான் மெக்கானிக்கல் தான் படிப்பேன். அந்த மெக்கானிக்கல் படித்ததோட சரி, அதுக்கப்புறம் 1 இன்ச்சு கூட அவருக்கு அது உதவி செய்யலை. ஸோ இங்கே தான் நம்ம கவனமாக இருக்கணுன்றீங்க. இங்கே தான் ஆரம்பிக்குது நம்மளுடைய திறந்த வாசலுடைய விஷயமே வச்சிருக்காரு. ஆமாம். ஆனால் நம்ம கடவுளையே நம்ம ப்ளேம் பண்ணுறோம், எனக்கு வைக்கலன்னு. இங்கே ஆரம்பித்து இங்கே விட்டுட்டோம்ல. நம்ம எங்கே போய் காடுகிட்ட பிரச்சனை பண்ணுவோன்னா, படித்து வேலை பண்ணி அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வரும் 30 வயசில். எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படி நடக்குதுன்னா, நீ வந்த ரூட்டே 5 வருஷம் வேறு ரூட்டு, நான் உனக்கு வச்சிருந்த டிசைன் வேறு, நீங்கள் போயிருக்க வேண்டிய வேலை வேறு, நீங்கள் போயிருக்க வேண்டியது நினிவே, நீங்கள் தர்ஷீஸில் உட்காந்துருக்கீங்க, ஏன் கப்பல் ஆடுது, ஏன் இப்படி வருது அப்படின்னு கேட்டால் நான் என்ன செய்ய முடியும்? சரி, நீ ஆசைப்பட்டீங்க, என் நாமத்தினால எவை கேட்டாலும் நான் தருவேன். அதுவும் நீ அழுது கேட்குறீங்க. அழுது கேட்டால் நான் வேறு வழியே இல்லை. யாக்கோபு அழுதா கொடுத்துருவார். ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் வேறு கதறி கேட்குறது. கடைசியில் ஆண்டவர் சரி போ வச்சுக்கோ. சில பிள்ளைகளை நான் இன்றைக்கும் பார்க்குறேன், ஒரு நீட்டுக்காக 2 வருஷம் 3 வருஷம் எங்கள் லைஃப்பை விடுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. நான் எப்பவும் சொல்கிறேன், காடுகிட்ட ஒப்படைங்க, கடவுள்கிட்ட சித்தத்துக்கு ஒப்படைங்க. அவர் நினைச்சார்னா புல்லு மேய ஆடுகளுக்கு புல்லு போட்டுக்கிட்டு இருக்கிறவனா ராஜாவை மாற்ற அவரால் முடியும், அவரால் செய்ய முடியும். ஒரு மீன் பிடிக்கிறவனா அப்போஸ்தலனாக மாற்ற முடியும். பீட்டர் சொல்கிறாரு ஆக்ஸில், படிப்பறிவில்லாத எங்களை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். அன்ஸ்கூலிங்னு இருக்குது இங்கிலீஷில். ஆனால் பேதுரு மாதிரி சயின்ஸ் பேஸ் உள்ள ஒரு நிருபத்தை வேற யாரும் எழுதியிருக்க மாட்டாங்க. ஜலத்திலிருந்து உண்டாகி ஜலத்தினால் நிலை கொண்டிருக்கிற பூமியை போலன்னு சொல்லி அவர் எழுதுவார். இந்த பூமி தண்ணியிலிருந்து உண்டாகி தண்ணிக்குள்ளே இருக்குது, தண்ணியை பேஸ் பண்ணியிருக்குங்கிறாரு, சயின்ஸ் எழுதுறாரு. ஆனால் அதை நான் அடிக்கடி விளையாட்டாக சொல்லுவேன், படிப்பறிவில்லாத எங்களன்னு சொல்லி பீட்டரும் ஜானும் சொல்லிட்டாங்க, 2 பேரும் சேர்ந்து அதை சொல்லுவாங்க. ஆனால் உலகத்தில் இன்றைக்கி சென்ட் பீட்டர் சென்ட் ஜான் ஸ்கூல் தான் அதிகம், அவங்க பேரில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அதிகம். இது நீங்கள் சொல்லும் போது ஒரு தாட் எனக்கு ஒரு கவனமான இருக்கிற விஷயமும் வருது. பேரண்ட்ஸோட ரோலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம பேரண்ட்ஸே சம்டைம்ஸ் மிஸ்டேக் பண்ணுறோமோன்னு தோணுது. குழந்தைய கொடுத்தது இன்ஜினியர் ஆக்கல்ல, டாக்டர் ஆக்கல்ல, அவனை IAS ஆக்கல்ல, உங்ககிட்ட கொடுத்தது வளர்த்து எனக்கு கொடுன்னு சொல்லி. இப்போ உங்ககிட்ட கொண்டாந்து ஒருத்தர் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், வெளிநாட்டில் ஒருத்தர் தன் பையனை இங்கே படிக்க வராரு. அவர் ஒரு பிளானோட தன் பையனை இங்கே கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. நீங்கள் அந்த பையனை உங்கள் பிளானுக்கு டிசைன் பண்ணிட்டீங்கன்னா, மோசஸை கொண்டு போய் ஈஜிப்டில் கொடுக்குறாரு ஆண்டவர். எதுக்காகனா ஜனங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு. இப்போ அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, மோசஸை ஈஜிப்ஷியன் லால பெருசாக்கி எல்லாம் பண்ணி, ஏன்னா அந்த அம்மா ஆஸ் யூஷுவல் அம்மா அவங்களோட தாய் பாசம் எல்லாம் பண்ணிட்டாங்க. யாரு? ஈஜிப்ஷியனுடைய பிரின்சஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ திருப்பி கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ண வேண்டியிருக்கு. 40 வருஷம், அடுத்த 40 வருஷம். அப்போ பேரண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறத பார்த்தா பேரண்ட்ஸ் வந்து ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க. இவங்க இங்கே பண்ணுற மிஸ்டேக் இருக்குல்ல, இந்த மிஸ்டேக்கு ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்லலை, தப்பாக எடுத்துக்கூடாது. ஒரு சிலருக்கு இங்கே பண்ணுற மிஸ்டேக்கு இவங்களுக்கு 70 வயசில் அடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க பையனை எப்படியாவது படிக்க வச்சு அமெரிக்காவுக்கு அனுப்பி நல்லா பண்ணணும் அப்படின்னு இருக்கும். நல்ல எண்ணம், ஆக்சுவலாக நல்ல எண்ணம்.
பையன் நல்லா இருக்கணும், அமெரிக்காவில் இருக்கணும், நான் படுற கஷ்டத்தை அவன் படக்கூடாது, எல்லாம் ஓகே. பட் காட்ஸ் வில் என்னன்னா, இந்த பையன் இங்கேயும் ஆசீர்வாதமாக இருப்பான் கர்த்தர் சொல்லிட்டாருன்னா. ஏன்னா அமெரிக்காவில் இருக்கவங்க மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்கன்னு இல்லை, இங்கேயும் சம்பாதிக்கிறாங்க, அதே லைஃப்பை இங்கேயும் வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த பையன் தான் இவங்களுக்கு 60 70 வயசு வரைக்கும் பார்க்க வேண்டிய பையன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ இந்த 60 70 இவங்களை பார்க்க ஆள் இல்லை, அவன் அமெரிக்காவில் இருக்கான். நான் காசு அனுப்பிடுறேன், ஒரு ஓல்டேஜ் ஹோமில் போச்சுங்க, இல்லை ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருங்க, மாதம் உங்களுக்கு அனுப்பிடுறேன், அனுப்பிடுவாங்க. பட் கூட இருந்து பார்க்கக்கூடிய அந்த பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்குது. தாய் தகப்பனை வச்சு பார்க்கறது, அவங்கள விசாரிக்கிறதுன்னு அது இருக்காது. இதுக்கு யார் காரணம்? இவங்களே தான். இவங்க தான் பையனை அனுப்பிச்சி வச்சது. இப்போ இவங்களுக்கு கடைசியில் ஆளே இல்லை. இதை விட பெரிய கொடுமை என்னென்னா, சாகும்போது எல்லா பெற்றோருக்கும் ஒரு ஆசை இருக்கும், பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லி. லாஸ்ட் மினிட்ல பேர பிள்ளைய பார்க்கணும். நியாயமான ஆசை தான். இன்னைக்கு அது வந்து மிஷின் ஆயிடுச்சு உலகம். இந்த தாட் வந்து பெற்றோருக்கு பசங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவன் என்ன சொல்கிறான், விசா எடுத்துகிட்டு நாங்கள் 4 பேர், நானும் பசங்கள்லாம் வந்துட்டு போகிறது இருந்தால் சம் லேக்ஸ் செலவாகுது, நான் மட்டும் வரேன், ஆன்லைனில் போட்டு விட்டோம், பிள்ளைகள் பார்த்துக்கிட்டோம். பேர பிள்ளைகள் இவங்களோட ஃபியூனரல் ஆன்லைனில் பார்க்குது, ஆனால் இவங்க பேர பிள்ளைய பார்க்கலையே. இது எங்கே வந்து அடி வாங்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து பேசிக்காக அங்கே வந்து அடி. ஈசாக்கு இங்கே இருக்கணும்னா ஆண்டவர் திருப்பி சொல்லுவார், ஈசாக்கை கானானை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போகாத. ஆபிரகாம் போகிறாரு, ஜேக்கப் போகிறாரு, ஆனால் ஈசாக்கு மட்டும் தேசத்தை விட்டு போகக்கூடாது. ஆபிரகாம் சொல்லுவார் அந்த ஊழியக்காரங்கிட்ட, என் மகனை நீ வெளியே கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு. இல்லை, இதை கேட்குறவங்க ஸ்பிரிச்சுவல் சென்ஸில் பார்க்கணும். அதாவது நம்ம வந்து வெளிநாடு போகிறது தவறுன்னு சொல்லலாம். அதை சொல்ல வரல. அதான் இல்லை, நம்ம நேர்கள் தெரியும்ல உங்களுக்கு. ஆமாம், உடனே எல்லாம் வேற மாதிரி எடுத்துப்பாங்க. நான் அதுதான் திருப்பி சொல்கிறேன், அவனுக்கு என்ன வில், அது சித்தம் என்னவோ, காட் என்ன வச்சிருக்காரு. சில பேருக்கு சித்தம் வந்து அங்கே போகிறதா இருக்கும், சிலருக்கு இன்னொரு ஸ்டேட்ல போய் படிக்கிறதா இருக்கும். கரெக்ட். சிலருக்கு போக கூடாததாக. ஏன் உங்களுக்கே நீங்க வந்து யூகேல போய் வேலை பண்ணீங்களே, யூகே போனதுனால தான் இங்க வர சொன்னாரு. அதாவது ஒரு இடத்துல ஒரு பிரிவை உண்டாக்குவார். இப்ப யோசேப்பை கொண்டு போய் ஈஜிப்ட்ல வச்சதுனால தான் இஸ்ரவேலர்களுக்கு இந்த மாதிரி ஒரு, நீங்க போகாம இங்க இருந்தீங்கன்னா, இங்க இருந்து தான் என்ன வேற மாதிரி ஆக்கிருப்பாரு. நான் இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள வருவேன்னு தெரியாது. அதுக்கு ஒரு டிசைன் இருக்கு, அந்த டிசைன் காட்ஸ் வில்லோட இருக்கணும்ன்ற. அதுல போகும்போது நான் எப்பவும் சொல்லுவேன், என்னுடைய மினிஸ்ட்ரியில நான் எதை சரியா செஞ்சேன்னு எனக்கு தெரியாது இது வரைக்கும். மேபி நான் சரியாவே செய்யல. 2 விஷயத்தை கர்த்தர் என்ன சரியா செய்ய வச்சார். 2 பாயிண்ட். 1, காட் என்னைக்கு காஸ்பல் எனக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தரை வச்சு சொன்னாரோ அன்னைக்கே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அதை வந்து எதிர்க்கலை, இல்லை கேள்வி கேட்கல, ஒன்றுமே செய்யலை. அதில் போய் ரிசர்ச்லாம் பண்ணி ஆண்டவர் சொன்னார். அந்த டே 1 அவரோட அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டேன். 5 மணி வரைக்கும் காஸ்பல் சொன்னார். 6:30 மணிக்கு சர்ச்சு, அவரோட சர்ச் போனேன். ஒரு 32 வருஷமாக இன்றைக்கி நான் சர்ச் போயிட்டுருக்கிறேன். ஸ்டில் நவ். இது ஃபஸ்ட்டு ஆவியானவர் என்னை செய்ய வச்சது. 2வது, என்னை யூகேல இருக்கும்போது இந்த மினிஸ்ட்ரிக்கு வான்னு சொன்னார். எனக்கு விசா எக்ஸ்பயர் ஆக போகுது, அந்த எக்ஸ்பயர் ரினிவல் பண்ணக்கூடாது, நீ வந்துடணுன்னாரு. நான் வந்துட்டீங்க. இவ்வளோதான். நான் மினிஸ்ட்ரியில் பெரிய ஆஹா ஓஹோன்னு கஷ்டப்பட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் வர பாடுகள் எனக்கும் உண்டு. ஆனால் பவுல் மாதிரி பட்டணம் தூரம் அடிக்கப்பட்டேன், சில மிஷினரிகள் மாதிரி போய் காடுகளில் கஷ்டப்பட்டேன், அதெல்லாம் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், ஒரு ஓப்பன் டோர் இருந்துச்சு. அந்த டோர் ஓப்பனாக இருக்கும்போது நான் உள்ளே வந்துட்டேன். இன்னும் இப்படி ரிவர்ஸாக யோசிக்கலாம். அங்கே யூகேல இருக்கும்போது ஒருவேளை இங்கே இருந்திருக்கலாமோ, அந்த கீ, அந்த இப்போ டோர் வந்து இங்கே வர சொல்லிட்டாரு, ஆனால் அங்கே டோர் ஓப்பனாக இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு ப்ரொமோஷனும் கொடுக்குறாங்க. ப்ரொமோஷன் அங்கே ஒரு இடத்துல எனக்கு ஒரு உயர்வு வருது. அங்கே தான் ட்விஸ்ட்டு நான் சொல்கிறேன், அங்கே தான் கவனமாக இருக்கணுன்றேன். அதுதான் அந்த ப்ரொமோஷனும் எடுத்துருக்கலாம்ல, உலக பிரமாணமாக. ஆமாம், ப்ரொமோஷன் வருது, அதுவும் கடவுள் கொடுத்துருப்பாருன்ற ஒரு தாட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதாவது என்ன சொல்றதுன்னா, எங்கள் ஓனர் என்னை கூப்பிட்டு சொல்லும் போது, ஏன்டா இப்படி ஒரு நல்ல ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டி வருது, இதை விட்டுட்டு நீ போகிற. ஃப்ரெண்ட்ஸாக தான் சொன்னாங்க, நீ தாண்டா நம்ம கூட வந்ததுலேயே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நல்லா செட்டில் ஆகிருக்கிற, நீ ஏன் போகிற அப்படின்லாம் வேற கேட்டாங்க. பட் அந்த இடத்துல ஆவியானவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அழகாக கொண்டு வந்து இந்த டோர்க்குள்ளே விட்டார். இங்கே தான் அந்த கீ. பல நேரத்தில் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், கொஞ்சம் டிலே, கொஞ்ச நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்னா, இப்போது ஓகே இன்னும் 2-3 வருஷம் இருந்துட்டு வருவோம், கொஞ்சம் வீடெல்லாம் செட்டில் ஆகிட்டு வருவோம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த டோர் க்ளோஸ் ஆகிடும். பட் உங்களை வச்சு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். அதுக்கு என்ன செய்வார்னா, வேற ஒரு டோரை ஓப்பன் பண்ணியிருப்பாரு. அந்த டோர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் அப்படியே இந்த ஸ்டீம் போட்டில் உட்காந்திங்கன்னா அது பாட்டு போயிட்டு இருக்கும் பாருங்க. அப்படி இருக்க வேண்டிய டோரு இது அப்படியே நீங்கள் ரோ போட வேண்டியிருக்கும். ஆனால் டெஸ்டினேஷன் அங்கே தான் போவீங்க. பட் இங்கே எஃபர்ட் ஜாஸ்தியாக இருக்கணும், கஷ்டப்படுவீங்க, எல்லாம் செய்வீங்க. தாண்டி 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 வரும்போது மினிஸ்ட்ரியே சில நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து இஸ்ரேலுக்கு வராங்கல்ல, வரும்போது அவங்க கரெக்டாக ஆண்டவர் சித்தப்படி வந்திருந்தாங்கன்னா 3 நாளில் வந்துடுவாங்க. ஸ்ட்ரைட்டாக வந்துருக்கலாம். ஆமாம்.
வழி ரொம்ப ஈஸி. ஆனால் இவங்க அவரை முணுமுறுத்து சில காரியங்கள்லாம் செஞ்சதுனால 40 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆமாம். இந்த 40 இயர்ஸில் வசனமே சொல்லும், அவர்கள் வழியின் நிமித்தம் மனமடிவாகி அப்படின்னு. சேம் டெஸ்டினேஷன், டயர்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா அதே டெஸ்டினேஷனை அடைய போகிற பட் ரூட்டை மாற்றி விட்டார் ஆண்டவர். இதே மாதிரி தான் நிறைய பேருக்கு அங்கே ஆரம்பிக்குது, எஜுகேஷனில் ஆரம்பிக்குது, அதுக்கு அடுத்து வேலையில் வரும். ஒரு வேலைக்கு உங்களை ஆண்டவர் சேர சொல்லும் போது உங்களுடைய ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் அதில் சேர்ப்பார். இப்போ நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் கரெக்ட், உங்களுக்கு அதான் கரெக்ட். நான் இப்போது இதே ஒரு முடிவெடுத்து, இல்லை இதை விட நல்ல சேலரி எனக்கு ஒன்று கிடைக்குது, இங்கே எனக்கு சேலரி கம்மியாக தான் கிடைக்கும், ஆனால் இது காட்ஸ் வில்லாக இருக்கும். இதோட எனக்கு சொல்லலாம் ஒரு படி மேலே போனீங்கன்னா வேலையாவது ஓகே, இது ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி கணக்கு. நிறைய பேர் லைஃப் பார்ட்னர்லேயே அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வேலை சூஸ் அதெல்லாம் பேசினா நம்ம நேர்கள் நிறைய திட்டுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அடுத்த லைஃப் பார்ட்னரை நான் செலக்ட் பண்ணும்போது என் ஃப்யூச்சருக்கு தான், என் லைஃபுக்கு தானே பார்ட்னர் வேணும். நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, என் லைஃப்பை நடத்துறதுக்கு எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சேஃப்டியாக உள்ள ஒரு ஆளை பார்க்குறேன். அதாவது ஒரு இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நான் வந்து கணக்கு பார்க்குறேன், கால்குலேஷன், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், இவ்வளோ பண்ணணும். இந்த இடத்துல காடை நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை என் லைஃப்பில். நான் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன், என் மனைவி 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் சேர்றோம், பிள்ளைகளை ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம். ஏன்னா பிள்ளைகளுக்கு ஃப்யூச்சரே படிப்பில் தான் இருக்குது, இங்கேயும் கர்த்தர் இல்லை ஃப்யூச்சர். இப்போ என்னுடைய ஃப்யூச்சர் எங்கள் 2 பேர் சம்பளத்தில் தான் இருக்குது, இங்கேயும் கர்த்தருக்கு வேலை இல்லை. இவ்வளோ பண்ணிவிட்டு ஒரு ஜபம் மட்டும், கர்த்தாவே உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. டோர் எப்படி திறக்கும், எப்படி டோர் ஓப்பன் ஆகும்? நீங்கள் படித்தவங்க, நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன், படித்த பொண்ணு தான் கர்த்தர் கொடுக்கணும்னு இங்கே இல்லை, கொஞ்சம் உங்களோட படிப்பு குறைவான பொண்ணையும் கொடுக்கலாம். எனக்கு ஈக்குவலாக தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், நீங்கள் கிடையாது. இங்கே லைஃபுக்கு தான் ஒரு பார்ட்னர் வேணும் எனக்கு. ஒரு டாக்டர்னா சில பேர் வந்து டாக்டர் தான் பண்ணுவாங்க, அது நினைக்கிறாங்க. அது நம்ம தப்பு ரைட்டு நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை, ஆனால் அது ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அது இங்கே தப்பு சரிங்கிறது டாக்டரா இல்லையாங்கிறதுல இல்லை, காட்ஸ் வில்லா இல்லையாங்கிறதுல தான். அதான் நான் எனக்கு கர்த்தர் டாக்டர் தான் வச்சு பாரு நீங்கள் முடிவு எடுக்கிறீங்களா, அப்போ அது அங்கதான். ஏன் உங்களுக்கு இன்னொரு IAS ஆஃபீஸரை கொடுக்கலாமே? இந்த கீயை நம்ம மிஸ் பண்ணுறோம். யார் வேணாலும் இருக்கலாம். அப்போ நம்மளே ஒரு கீயை போட்டு நம்மளே திறக்கல அப்படின்னு நம்மளே புஷ் பண்ணி தள்ளிடுறோம். எனக்கு இதுதான் வேணும்னு ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறோம். 40 நாள் உபவாசம் பண்ணுறோம். காட் என்ன செய்வார்? பைபிள் சொல்லுது, அவள் வந்து அவனை கெஞ்சி நாள்தோறும் கேட்டபடினாலே சரி பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து பண்ணிட்டாராம் ராஜா. அந்த மாதிரி இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம மாறிக்கிட்டே வரோம். எஜுகேஷனில் ஆரம்பித்து, ஒர்க்கில் ஆரம்பித்து, லைஃப் பார்ட்னரில் ஆரம்பித்து, இதுக்கப்புறம் நான் எங்கே ஒர்க் பண்ணணுன்னு இருக்கு பிளேஸ். நீங்கள் பைபிள் எடுங்க, ஆபிரகாம் தனக்கு குறித்த இடத்திற்கு ஈசாக்கை கூட்டி கொண்டு போனான். இவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வரும்போது பரிசுத்தாவியானவர் அங்கே அந்த ஓரிடம், பர்டிகுலர் பிளேஸ். ஸோ இந்த வெரி இம்பார்ட்டண்ட், காட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாரு அங்கே. இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மீடியா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் செய்யலாம். நீங்கள் நினச்சா இந்த அப்படியே செட்டப்பை அப்ராடில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இங்கே ஆட்களை செட் பண்ணி செய்யலாம். பட் ஏன் இங்கேருந்து நம்ம செய்கிறோம்? எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்றதுக்காக நான் எதையும் மாற்றிக்க முடியாது. காட் என்னை எங்கே சொல்கிறாரோ அங்கே செய்யணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுலேயும் இந்த ஓப்பன் டோர் ஆண்டவர் வச்சிருப்பார். நீங்கள் இதை சூஸ் பண்ணி இப்படியே போயிட்டே இருங்களேன், உங்களுக்கு அப்படியே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், அப்படியே வந்து அமையும், ப்ராப்ளம் வராதுன்னு இல்லை. ப்ராப்ளம்ங்கிறது வந்து லைஃப்ல எல்லாருக்கும் நிறைய பேர் சொல்றாங்க, அது என்னங்க கடவுள் சொன்னார்னா அப்புறம் ஏங்க பிரச்சனை வருது, அப்படியே நேர்கள் கேட்குறாங்க, கேள்விலாம் வருது. அப்படி அதாவது பாடியில் வந்து ஒரு கிருமி ஒன்று 6 மாதத்துக்கு ஒரு உங்கள் உடம்புக்குள்ளே போகணும், அது சளியோ இல்லை ஃபீவரோ வரணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இம்யூனிட்டியோடைய செல்ஸை வந்து அது திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணும். இல்லைன்னா உங்களோட WBCO எல்லாமே வந்து அப்படியே ஒர்க் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளை என்ன செய்யணும்னா அடுத்து விசுவாசத்தில் எக்யூப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது காட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. நான் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன், ப்ராப்ளம் வரும், ஆனால் காடோடைய டோர் ஓப்பன் டோரில் நீங்கள் உட்காந்துக்கிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக க்ராஸ் பண்ணுவீங்க. நீங்கள் இன்றைக்கி இங்கே தான் இந்த ஓப்பன் டோரை நம்ம மிஸ்பிளேஸ் பண்ணிடுறோம், வேறு டோருக்குள்ளே போயிடுறோம், இல்லை வேறு டோரை திறக்க சொல்கிறோம். சில நேரத்தில் காட் நமக்கு சொல்லக்கூடியது நமக்கு பிடிச்சதாகவே இருக்காது, பல நேரத்தில் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த டோர் வழியாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், போயிட்டே இருங்க, கரெக்டாக இருக்கும். கடைசி இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது. இந்த வசனத்தில் இன்னும் நம்ம ஆரம்பிக்கவே இல்லை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்துச்சு, டைம் போகிறதே தெரில. கடைசியாக நம்ம நேயர்களுக்கு இந்த வசனத்தின்படி நம்ம ஒரு கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ் சொல்லணும்னு சொன்னால்,
எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா எல்லாருக்குமே ஒரு டோர் வச்சுருக்காரு, ஒரு கீ வச்சுருக்காரு. அதுதான் நான் அடிப்படையாக புரிஞ்சுக்கிறேன். இப்போ என்னோட கேள்வி கடைசி கமெண்ட்ஸ் என்னென்னா, கடைசி காமெண்ட் உங்ககிட்ட வந்து நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு இந்த கீ, இந்த டோர் நான் எப்படி கரெக்டாக புரிஞ்சுக்கணும்? அதான் பாயிண்ட். 2 லைனில் ஒரு ஃபார்முலா, 2 லைன் நியூட்டன்ஸ் லா மாதிரி 2 லைன். ஃபர்ஸ்ட், உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. பேஸ் இயேசு சொன்னதுதான் இது. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. 2வது, அதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அவர் என்ன பண்ணாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். அவர் சித்தத்துக்கு விட்டாச்சு, அது நடக்கும். அதை அவர் செய்வார்ல, அதை நான் ஏற்றுக்கணும். அடுத்து இங்கே தான் நான் ஒரே ஒரு ப்ரேயர் ஆண்டவர்கிட்ட ஒரு 20 வருஷமாக எனக்கு ஆவியானவர் பண்ண சொல்லி கொடுத்தாரு. அந்த ப்ரேயரை இன்னை வரைக்கும் செய்வேன் நான். என்னென்னா, ஆண்டவரே நான் நிறைய கேட்பேன், கொடுத்துடாதீங்க. உங்களுக்கு என்ன சித்தமோ அதை மட்டும் கொடுங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் கேட்டதை நிறைய ஆண்டவர் கொடுக்காம விட்டுருக்கிறாரு. அது நல்லதுக்கே. நான் சந்தோஷப்படுவேன். நல்ல வேலை இது கிடைக்கல. அது எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னை வரைக்கும் கர்த்தர் நல்லா தான் வச்சுருக்கிறார். நல்ல ப்ரேயராக இருக்குது. நான் கேட்டதெல்லாம் கொடுக்காதீங்க ஆண்டவரே, உங்கள் சித்தம் என்னவோ அதை மட்டும் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம நிறைய தரவுகள், நிறைய டோர்லாம் போக எந்த டோர் திறக்கணுமோ அந்த டோர் திறக்கும், மட்டும் திறக்கும். மிக்க நன்றி பிரதர் ஜெகன். அதாவது நிறைய டோர் வந்து குழம்புறதோட இந்த ப்ரேயரை நம்ம அடாப்ட் பண்ணாலே எல்லா டோரும் மூடிடும். எது திறக்கணுமோ அது மட்டும் திறக்கும், சாவியும் கொடுத்துருவாரு. நம்ம சந்தோஷமாக கர்த்தரோட சித்தத்தோடு நடக்கலாம், முடிவு புரியாத நடக்கலாம். மிக்க நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு கேள்வி வருது. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததுக்கு நன்றி, வணக்கம்.